மனிதனில் இயற்கையாகவே இரண்டு சக்திகள் உள்ளன. ஒன்று மனசக்தி, மற்றொன்று ஆன்மசக்தி. இவை இரண்டும் பெரும்பாலும் தனித்தனியாக செயல்படுகின்றன. தனித்தனியாக இருக்கும்போது மனிதன் தன் முழு திறனை அடைய முடியாது. மனசக்தி வழிநடத்தினாலும் ஆன்மசக்தி இல்லாமல் முழுமை வராது. ஆன்மசக்தி வலிமை தந்தாலும் மனசக்தி இல்லாமல் திசை தெரியாது. மனசக்தியும் ஆன்மசக்தியும் ஒன்றிணையும் போது சமநிலை உருவாகின்றது. அந்த சமநிலையில்தான் மனிதன் தன் முழு சக்தியை அடைந்து வாழ முடியும். மனசக்தி மட்டும் இருந்தால் யோசனை, கற்பனை, கனவு எல்லாம் இருக்கும். ஆனால் அதை செயல்படுத்த வலிமை குறையும். உண்மையில் இந்த இரு சக்திகளும் ஒன்றிணைந்தால் மனிதன் தன் இயற்கையான தெய்வீக நிலை அடைகின்றான். தீய எண்ணங்கள் எல்லாம் மனதிலிருந்துதான் பிறக்கின்றன. ஆன்மசக்தி தவறை எப்போதும் செய்யாது, அது ஒளியையே காட்டும். ஆன்மசக்தியை உணராததால் தான் மனிதன் தவறான பாதையில் செல்கின்றான். ஆன்மசக்தி வழிகாட்டும், மனசக்தி அதை செயலாக்கும். ஆன்மாவும் மனமும் இணையும் போது மனிதனுக்கு முழு வலிமை கிடைக்கும். இந்த இணைவு தெய்வீக நிலையை அடைய செய்யும். மனிதன் இரண்டையும் சமமாக பயன்படுத்தினால் வெற்றி உறுதி. மனதை திறமையாக பயன்படுத்தினால் ஆன்மாவின் வெளிச்சம் வாழ்க்கையை மாற்றும். மனதை அடக்கி ஆன்மாவை உயர்த்தினால் உள்ளார்ந்த அமைதி மற்றும் நிம்மதி கிடைக்கும். மனம் மட்டுமே இருந்தால் மனசங்கடம் வரும். ஆன்மாவும் இணைந்தால் மனசங்கடம் ஒளியில் மாறும். மனதை கட்டுப்படுத்தாதவர் ஆன்மாவின் வெளிச்சத்தை காண முடியாது. கவலை, பயம், சந்தேகம், ஆசை இவையெல்லாம் மனதை பலவீனப்படுத்தும். மனம் சிதறி இருக்கும்போது நம்முள்ளே இருக்கும் ஆன்மசக்தியை வெளிக்காண முடியாது. மனதை அடக்குவது அடிமையில்லை, அதுதான் உண்மையான சுதந்திரம். மனம் நம்மை ஆளாமல் நம் மனதை நாம் ஆளத் தொடங்கினால்தான் உள்ளிருக்கும் வலிமை தெரியும். மனம் அமைதியாக இருந்தால் ஆன்மாவின் ஒளி தெரியும். தினசரி தியானம் மனதை அமைதியாக்கும். ஒரே விஷயத்தில் கவனம் செலுத்துவது மனதை ஒருங்கிணைக்கும். எதிர்மறை எண்ணங்களை விலக்க கற்றுக்கொள்ளுங்கள். தினசரி சுய பரிசோதனை மனதை தெளிவாக்கும். நேரம் நிர்வகித்தல் மனக்கட்டுப்பாட்டை வலுப்படுத்தும். தேவையில்லாத ஆசைகள், பழக்கங்களை குறைத்தல் மனம் சீராகும். பிரார்த்தனை அல்லது ஆன்மீக பயிற்சி மன அமைதிக்கு உதவும். தன்னம்பிக்கை அதிகரித்தால் மனம் பலவீனமாகாது. மன சோர்வை சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒழுக்கம், நேர்மையை பின்பற்றுதல் மனதை கட்டுப்படுத்தும். இன்று நீங்கள் இப்படி இருப்பதற்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். உங்கள் மனம் தெளிவாக இருந்தால் உங்கள் செயலும் தெளிவாக இருக்கும். பொறுமையை கையாண்டால் அமைதியும் தெளிவும் உருவாகும். தெளிவு கொண்ட மனமே வெற்றியை பெற முடியும். மனிதன் பிறப்பது ஆன்மாவை உணர்வதற்காக தான். அதை மறந்துவிட்டால் பிறப்பும் வீணாகும். ஆன்மா என்றால் அது தூய்மையான அறிவு. அதற்கு பிறப்பும் இறப்பும் இல்லை. வேதாந்தம் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய உண்மை, நீயே நீ தேடும் கடவுள். இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு சக்தி பரவி நிற்கின்றது. அதைதான் விவேகானந்தர் பிரம்மம் என்று கூறினார். மனிதனின் மனம் கட்டுப்பட்டால் உலகமே அவனது காலடியில் வரும். ஆன்ம சிந்தனை மனிதனை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும் ஒரே வழி. ஒவ்வொரு ஆன்மாவும் தெய்வீக சக்தி கொண்டது. அதை கண்டுபிடிக்கத்தான் வாழ்க்கை. ஆன்மாவை உணர்ந்தவன் யாரையும் பகைவராக காண மாட்டான். மனிதனின் உண்மையான கண்ணாடி அவனது மனம்தான். அதை தூய்மையாக்கினால் கடவுளை காண முடியும். வேதாந்தம் சொல்லும் முதல் பாடம், உன்னை நீ அறிந்து கொள். ஆன்ம சிந்தனை கொண்ட மனிதன் துன்பத்திலும் சாந்தமாக இருப்பான். வாழ்க்கையின் இலக்கு வெளிப்பட்ட வெற்றியல்ல, உள்ளார்ந்த அமைதியே. உண்மையான கல்வி என்பது புத்தக அறிவல்ல, சுயத்தை உணர செய்வதே கல்வி. பிறருக்கு கொடுக்கும் அன்புதான் உன்னுடைய ஆன்ம அறிவின் வெளிப்பாடு. ஆன்மாவை அறிந்தவன் எங்கும் தன்னை ஒருவனாகவே காண்கின்றான். தனிமை அவனை தொடாது. வாழ்க்கை ஒரு பள்ளி, அதன் பாடம் ஆன்மாவை அறிதல். வேதாந்தம் மனிதனை அடிமைப்படுத்தும் மூட நம்பிக்கையை உடைக்கும். சுயத்தை அறிந்தவன் மரணத்திற்கும் பயப்பட மாட்டான். ஆன்ம சிந்தனை மனிதனை சகல வித்தியாசங்களையும் தாண்டி ஒன்றை பார்க்க வைக்கின்றது. வேதாந்தம் நம்மை தாழ்த்தவில்லை, நீ கடவுளின் பிம்பம் என்று உயர்த்துகின்றது. உலகம் ஒரு கண்ணாடி, நம் மனநிலை என்னவோ அதையே காட்டுகின்றது. ஆன்மா எப்போதும் சுதந்திரம். அதை மறந்ததால்தான் நாம் சங்கிலியில் இருக்கின்றோம்.
ஆன்ம சிந்தனை மனிதனை பேராசையிலிருந்து விடுவிக்கின்றது. மனிதன் வாழ்வதற்கான மிகப்பெரிய காரணம் உள்ளிருக்கும் ஆன்மாவை உணர்வதே. உண்மையான தியானம் என்பது தன்னை மறந்து கடவுளை உணரும் தருணம். ஆன்மா எல்லா உயிர்களிலும் ஒன்றே. அதனால் எவரையும் தாழ்வு பார்வையில் காணக்கூடாது. பிறரை நேசிப்பவன்தான் உண்மையில் கடவுளை நேசிப்பவன். ஆன்ம சிந்தனை மனிதனை அமைதியான போராளியாக மாற்றுகின்றது. உடலை வணங்காதே, மனதை வணங்காதே, ஆன்மாவை உணர்ந்தால் போதும். பிறரை இழிவாக நினைப்பது நம்மையே இழிவாக நினைப்பதற்கு சமம். ஆன்மா எப்போதும் தூய்மை. பாவம் என்பது மனதில் தோன்றும் மாயை. துன்பம் வந்தாலும் ஆன்ம சிந்தனை கொண்டவன் அதை ஆசீர்வாதமாக பார்ப்பான். மனிதனின் மிகப்பெரிய செல்வம் அவன் உள்ளிருக்கும் ஆன்ம அறிவு. வேதாந்தம் மனிதனை சுயநலத்திலிருந்து தியாகத்திற்கு கொண்டு செல்கின்றது. வாழ்க்கை ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பில் ஆன்மாவை அறிந்து கொள். மனிதன் எவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் ஆன்ம அறிவில்லை எனில் அவன் பூரணமில்லை. ஆன்மாவை உணர்ந்தால் இன்பத் துன்ப வேறுபாடு மறைந்துவிடும். பிறருக்கு உதவுவது கடமையல்ல, அது நம்முள் இருக்கும் ஆன்ம சக்தியை வெளிப்படுத்தும் வழி. ஆன்மா பரமசத்தியம், அதை யாராலும் அழிக்க முடியாது. பிறரை மன்னிப்பது நமக்கு ஆன்ம சாந்தியை தருகின்றது. மனதை கட்டுப்படுத்தினால் நம்முள் இருக்கும் ஆன்ம சக்தி வெளிப்படும். அந்த சக்தி வெளிப்படும் தருணமே நம்முடைய தெய்வீக நிலை தொடங்கும். நம்முள் இருக்கும் கடவுளை உணர்ந்தால் வாழ்க்கை தானாக ஒளியூட்டும். பிரபஞ்சத்தில் பரவி நிற்கும் சக்தியும் நம்முள் இருக்கும் சக்தியும் ஒன்றே. அதை உணர்ந்தவனுக்கு பயமோ தோல்வியோ அருகில் வராது. ஆன்ம சிந்தனை கொண்டவன் எங்கும் கடவுளை காண்கின்றான். அப்படி காண்பவனுக்கு வெற்றி ஒரு பழக்கமாக மாறிவிடும். ஆன்ம சக்தி என்பது சுய நம்பிக்கையும் துணிவும் சேர்ந்ததாகும். ஆன்ம சக்தி மனசக்தி பிரபஞ்ச சக்தியோடு கலந்துவிட்டால் அதிசயங்கள் நடக்கும். இந்த இரண்டு சக்திகளும் பிரபஞ்சத்தோடு இணையும் போது நீ வெற்றியை தேடி போக வேண்டாம், வெற்றியே உன்னை தேடி வரும். பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி. நம் உள்ளே என்ன இருக்கிறதோ அதையே திருப்பி காட்டும். ஆன்மாவை உணர்ந்தவன் எல்லா உயிர்களிலும் தன்னை காண்கின்றான். அவன் பயணிக்கும் இடமெல்லாம் தெய்வீக ஒளி பரவுகின்றது. மனிதன் என்பவன் ஒரு சிறிய பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்தை உணர்ந்தவனுக்கே பரம சுதந்திரம் கிடைக்கும். தன் உள்ளிருக்கும் கடவுளை கண்டவன் வாழ்க்கையில் தோல்வியடையவே மாட்டான். தெய்வீக நிலையம் என்பது வெளியில் இல்லை, நம்முள்தான் இருக்கின்றது. நம் உள்ளிருக்கும் அந்த சக்திதான் நம்மை கடவுளோடு இணைக்கின்றது. அந்த இணைப்பு நடந்துவிட்டால் வெற்றி நிரந்தரமாகின்றது. மனிதனின் உள்ளேதான் கடவுள் இருக்கிறார். வெளியில் தேட வேண்டிய அவசியமே இல்லை. மனதை கட்டுப்படுத்தினவன்தான் பிரபஞ்சத்தையே கட்டுப்படுத்த முடியும். நம் வாழ்க்கையின் எல்லா வெற்றிகளும் தோல்விகளும் பிரபஞ்சத்தோடு ஒருமையாய் வாழ கற்றுக் கொடுக்கிறது. வேதாந்தம் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய உண்மை, நீயே நீ தேடும் கடவுள். வேதாந்தம் சொல்லும் உண்மை அனைத்தும் ஒன்றே. உன்னை நீ அறிந்தால் கடவுளை நீ கண்டுவிட்டாய் என்று அர்த்தம். இறுதியாக வேதாந்தம் சொல்வது நீதான் அந்த பரம்பொருள். நன்றி, வணக்கம்.